in this morning time. John chapter 17. யோவானுக்கு எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துக்கு நேராக நாம் நம்முடைய வசனங்களை திருப்பிக் கொள்வோம். You may be seated, please. Let us turn to John chapter 17. John chapter 17, beginning from verse 1 to 3. If you have your Bible, please follow your Bible. If you do not have your Bible, please turn to the person or sit to the person next to you who has the Bible. இந்த காலை வேளை உங்க வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்க. உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா பைபிள் இருக்குங்க பக்கத்துல உட்காருங்க. If you do not have the Bible, please sit to the person who has the Bible. உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல உட்காருங்க. பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல உட்காருங்க. Shall we all read together? John chapter 17, beginning from verse 1 to 3. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 to 3 வசனங்களை நாம் வாசிப்போம். Let us begin. Father, the hour has come. Come on, all of us read. எல்லாம் படிக்கலாமே? கர்த்தர் வார்த்தை தான படிக்கலாமே எல்லாரும்? Father, the hour has come. Glorify your Son, that your Son may glorify you. For you granted him authority over all people, that he might give eternal life to all those who have given him. Now, this is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ, whom you have sent. Whom you have sent. The sermon for today is eternal life. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நித்திய ஜீவன். சொல்லுங்க பார்க்கலாம். Eternal life. நித்திய ஜீவன். Amen. So many people have this notion or have this idea. Eternal life means life without number. We are going to live continuously without any hindrances. நித்திய ஜீவன் என்று நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து முடிவில்லாத வருஷம் வாழ போறோம், முடிவில்லாத காலகட்டத்தில் வாழ போறோம் என்று சொல்லி நித்திய ஜீவனை குறித்து நிறைய பேர் ஒரு விதமான புரிந்து கொள்ளுதலை கொண்டிருக்கிறோம். But the Bible gives an altogether different understanding and revelation about what is eternal life. ஆனால் வேதமானதோ நித்திய ஜீவன் என்ன என்பதை குறித்துதான அர்த்தத்தையும் வெளிப்பாடையும் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. All of us believe, all the people in the world believe that there is a life after death. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் விசுவாசிக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்க? மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் உண்டு. Every religious people believe that there is a life after death. எல்லா ஜனங்களும் விசுவாசிக்கிறாங்க மரணத்துக்கு பின்பாக ஒரு ஜீவன் உண்டு. Many people believe like this: if you do good on this earth while you are alive, you will go to heaven. And if you live an immoral life while you live on the earth, you are going to hell. சில பேர் இப்படியாக விசுவாசிக்கிறார்கள். பூமியில இருக்கும்போது நன்மைகளை மாத்திரம் யார் செய்றாங்களோ அவங்க பரலோகம் போய் விடுவார்கள். தீமை செய்து அநியாயம் செய்து துன்மார்க்கமாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லி சில கூட்டத்தார் விசுவாசிக்கிறார்கள். How many of you believe that there is a life after death? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் இருக்கு? In this morning time we need to really understand there is a definite and sure life after death. ஒருவேளை நீங்க விசுவாசிக்காதவங்களா இருந்தீங்கன்னா அந்த காலையில வேலையை நல்லா புரிஞ்சுங்க. மரணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு வாழ்வு உண்டு. நிச்சயமாக ஒரு வாழ்வு உண்டு. Atheist believes, the atheist does not believe in God. தேவ பக்தி அற்றவர்கள் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறதில்லை. அவர்களுக்கு பரலோகம்னா என்னது, நரகம் என்ன, அவங்களுக்கு ஒன்னும் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. But the word of God gives valid testimony, witness that there is a life after death. வேதமானது நமக்கு நிச்சயமாக ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறது மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் இருக்கிறது. We read about this
John chapter 17 verse 1 to 3. Here Jesus prays. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு ஜெபிக்கிறார். This particular chapter is called the great high priest prayer. Great high priest prayer of Jesus. பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்லி இந்த 17வது அதிகாரம் சொல்லப்படுகிறது. This is the longest chapter of prayer. இந்த குறிப்பிட்ட இந்த சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஜெபத்தை குறித்ததான ஒரு சாப்டராக இந்த குறிப்பிட்ட புத்தகம் இருக்கிறது. So Jesus come to the end of his ministry and he prays, Father, the hour has come, glorify your son that the son may glorify you. அவருடைய அவருடைய காலத்தின் முடிவுக்கு வந்த பிறகு இயேசு இப்படியாய் ஜெபம் பண்றார், பிதாவே உமது குமாரன் வேலை வந்தது, உமது குமாரனை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். So eternity is totally different from what we are thinking or believing or imagining. நித்தியம் என்று சொல்லும் பொழுது நாம் யோசிக்கிறதை பார்க்கிலும் நாம் யூகிக்கிறதை பார்க்கிலும் மிக வித்தியாசமாக வேறுபட்டதாக இந்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். Eternity does not start when you die and go to heaven. இந்த நித்தியமானது நம்ம மரிச்ச பிறகு தொடங்க போறதில்லை. Eternity is always there. It's already there. இந்த நித்தியமானது ஏற்கனவே இருக்கிறது. அது புதிதாக ஒன்று தொடங்க போறதில்லை நம்ம மரித்த உடனே. Eternity is always there. Amen. God, the word of God says, the name of God is El Olam. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பெயர் என்னவென்றால் எல் ஓலாம். அப்படி என்றால் நித்திய தேவன், நித்தியத்தின் தேவன். El Olam means God of eternity or eternal God, the Bible gives. Amen. So God is the beginning and he is the end. There is no origin of God, there is no end for God. தேவன் எல்லாவற்றுக்கும் முந்தினவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றுக்கும் பிந்தினவராக இருக்கிறார். தேவனுக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, அவர் இருக்கிறவராகவே எப்போதும் இருக்கிறார். But as human beings living on the earth, we are bound by time and space. மனிதர்களாகிய நாம் இந்த பூமியில வாழ்கிறபடினால நாம் காலங்களுக்கும் சமயங்களுக்கும் உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். But God is not limited by time and space, nor bound by time or space. ஆனால் தேவனானவர் காலத்துக்கும் அவர் இடத்துக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல, கட்டுப்படக்கூடியவர் அல்ல. ஆமென். ஆமென் சொல்லலாமே. The word of God says, the name of God is I am that I am. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பெயர் என்ன தெரியுமா? இருப்பவராகவே இருக்கிறவர். இருப்பவராகவே இருக்கிறவர். அப்படின்னா he is not the God of the dead, he is the God of the living. அவர் மரித்தோருக்கு தேவனாக இல்லாமல் உயிருள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். He is the God of Abraham, Isaac and Jacob. Abraham died many years ago. Isaac died many centuries ago. Jacob died many years ago. But still the word of God says, I am the God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் மரித்து நிறைய நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். What do you understand from that? When God says, I am the God of Abraham, Isaac and Jacob, what do you understand from that? நானே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தேவன் சொல்லும் பொழுது என்ன புரிகிறது உங்களுக்கு? என்னங்க புரியுது? என்னங்க? Abraham, Isaac and Jacob, even though they are physically dead many centuries ago, but they're still alive with God in eternity. Amen. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சரீர பிரகாரமாக மரித்திருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Because it is appointed for man once to die and then comes judgment. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி இப்படியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் ஒரே முறை மரிக்கவும் நியாய தீர்ப்புக்கு செல்வதற்கும் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
Jesus came from the eternity past. Jesus' life did not start from the womb of Mother Mary. Amen. நன்னாக புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுனுடைய வாழ்க்கை மரியாளின் வயிற்றிலிருந்து துவங்கலங்க. இயேசு உன்னதத்திலே நித்தியத்திலே முன்பாகவே இருந்தவர். அவர் மாம்சமாகி பூமியில வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus came from the past eternity. நித்தியத்தின் காலகட்டத்திலிருந்து, கடந்த காலத்திலிருந்து இயேசு பூமியிலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. Which was in the beginning. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. He was with God in the beginning. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அல்லேலூயா. Word is none but the Lord Jesus Christ. வார்த்தை என்பது வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையும் சத்தியம் உள்ளவராக நம் மத்தியிலே உலாவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. This word of God, which was in the beginning, became flesh and dwelt among us with grace and truth. With grace and truth. Hallelujah. 1 John chapter 1 verse 1 to 3. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை தெளிவாக நாம் பார்ப்போம். I want all of you to follow your Bible so that you will have a connection with what God is speaking to you this morning time. தயவு செய்து உங்க வேதங்களை பின்பற்றுங்க. அப்ப பேசும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் தெளிவாக புரியும். We can all read together. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1 John 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் படிக்கலாம். Anybody take an Hindi, English? उस जीवन के वचन के विषय में जो आदि से था, जिसे हमने सुना और जिसे अपनी आंखों से देखा, वरन जिसे हमने ध्यान से देखा और हाथों से छुआ, ये जीवन प्रकट हुआ और हमने उसे देखा और उसकी गवाही देते हैं और तुम्हें उस आनंद जीवन का समाचार देते हैं जो पिता के साथ था और हम पर प्रकट हुआ. Hallelujah. The word, that life which was in the beginning, was manifested through Jesus Christ. ஆதியிலே இருந்த வார்த்தையானது, ஆதியிலே இருந்த ஜீவனானது, ஆதியிலே இருந்த அந்த நித்திய ஜீவனானது கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. John is writing, we have seen the eternal life. We have heard the eternal life. We have touched the eternal life. We have fellowship with the eternal life. யோவான் சொல்லுகிறார், இந்த ஆதியிலே இருந்த நித்தியமான ஜீவனாகிய அவர், வார்த்தையான அவர் மாம்சமாகி எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். நாங்கள் அவரை கண்டோம், நாங்கள் அவரை கேட்டோம், நாங்கள் அவரை தொட்டோம், நாங்கள் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தோம். Hallelujah. Hallelujah. So eternal life is Jesus Christ. இந்த நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Hallelujah. It's very important in this morning time. You need to understand. You need to understand what is eternal life. Eternal life is not what we are thinking, innumerable number of days and years we are going to live. Eternal life is knowing Jesus Christ. நித்திய ஜீவன் என்பது நான் மரிச்ச பின்னாடி நிறைய வருஷம் வாழ போறேன், ரொம்ப வருஷம் காலம் ஆண்டவரோடு கூட வாழ போறேன் என்று சொல்லி நாம் யூகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. What is eternal life? Once upon a time we told the sinner prayers. The pastor or the preacher called you. Anybody want to accept Jesus Christ? Lift your hand and come forward. We came forward and he said that whoever believes in Jesus, your sins are forgiven. Now you are going to heaven. That is not eternal life.
அந்த பழைய காலத்துல பிரசங்கியார் வந்து பிரசங்கித்த பிறகு அவர் வந்து ஒரு அழைப்பை கொடுப்பார். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க அவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க, நான் சொல்ற ஜெபத்தை திரும்ப சொல்லுங்க. யாரெல்லாம் ஜெபத்தை சொன்னீங்களோ உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீங்க மரிச்ச உடனே நீங்க நித்திய பரலோகத்துக்கு போக போறீங்க என்று சொல்லி நிறைய பேர் ஒரு தவறான விசுவாசத்தை கொண்டு வந்திருக்காங்க. I told many times the sinner's prayers. Whenever the pastor called, whoever want to accept Jesus Christ, I will raise their hand. எப்பெல்லாம் வந்து அந்த பிரசங்கியா யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற, ரட்சிக்கப்பட விரும்புங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய முறை கை தூக்கி என்ன ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். The sinner prayer will not give you the eternal life. Many people think that once I got saved, I am saved forever, irrespective of how I live now. நிறைய பேர் இப்படியாக விசுவாசித்துக் கொள்கிறாங்க. இயேசு ஒரு வாட்டி ரட்சித்து விட்டால் நம்ம கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம், எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல. Wrong belief and wrong understanding about the gospel. The third category people, they will live 50% in the world and the 50% in the world. இந்த இன்னொரு மூன்றாவது தரத்தை சார்ந்தவர்கள் எப்படின்னா 50% உலகத்தில் இருப்பாங்க, 50% எப்படி இருப்பாங்க, வார்த்தையில சபையில் இருப்பாங்க. Thinking that they will have eternal life. And the fourth category, let me enjoy the life now. When I become old, that time I accept Jesus Christ. Hello? என் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிட்டுங்க, காலம் வரும்போது இயேசு ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ அவர் எப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள நித்திய ஜீவன் தராரு இல்ல, let me enjoy now. I'm telling you, according to the word of God, those people who have this understanding really have not come to the understanding of or the reception of the eternal life. இப்படிப்பட்ட கருத்துள்ளவர்கள், இப்படிப்பட்ட யோசனை உள்ளவர்கள் நிச்சயமாக நித்திய ஜீவன் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாத இருக்கிறார்கள். Then what is eternal life? John chapter 17 verse 3. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது, that this is eternal life, that you may know the only true God and Jesus Christ whom you have sent. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Can we all read together this verse? Can you read in your Bible? So eternal life is not what you are doing, is not you are saying. Eternal life is all about knowing God personally. நித்திய ஜீவன் என்பது நான் என்ன அறிக்கை பண்றேன், நான் என்ன செய்றேன் அதை பொறுத்து அல்ல. நித்திய ஜீவன் என்பது நீங்கள் தேவனை அறிந்து கொள்வது. Eternal life is knowing God personally with an experience, living experience. நித்திய ஜீவன் என்பது ஜீவனோடு கூடிய வாழ்க்கை அனுபவம். The word of God says Adam knew Eve and she brought forth Abel and Cain. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஆபேலையும் காயனையும் அவள் பெற்றெடுத்தான். Knowing means not knowing about intellectually, knowing personally, intimately. அறிவது என்று சொன்னால் அவரை பற்றி அறிவது அல்ல, அவரை தனிப்பட்ட விதமாக அனுபவபூர்வமாக அவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். Hallelujah. There are a lot of difference between knowing about a person and knowing a person. ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்வது ஒரு காரியம், ஒரு மனிதனை தனிப்பட்ட விதமாக அறிவது வேற ஒரு காரியம். So eternal life is knowing God personally, His ways, His heart, His desires, His purpose, His plans and His purpose. அப்ப நித்திய ஜீவன் என்பது என்னங்க? தேவனை பற்றி அறிவதல்ல, தேவனை தனிப்பட்ட விதமாக அனுபவபூர்வமாக அவருடைய வழிகளை, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய சுபாவங்களை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். Hallelujah. For example, God loves. God is love.
கர்த்தர் அன்பாக இருக்கிறார். ஆமென். That is an information for you or it's an experience for you. கர்த்தர் அன்பாக இருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் அன்பானவர், ரைட்? இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குதா, இல்ல இது அனுபவம் பூர்வமாக நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஹலோ, you experience God's love or you just heard about God's love? All of us experience God's love. That's why we are saved today. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை அனுபவித்திருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Not only His love, His nature, His power, His plans, His purpose, His will. We have to have a one-on-one experience. கிறிஸ்துவினுடைய மகத்துவம், தேவனுடைய மகத்துவங்களை அறிவுபூர்வமாக கேட்பது மாத்திரம் அல்லாமல் அவருடைய அன்பை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை, வழிகளை, நோக்கத்தை எல்லாவற்றையும் அனுபவபூர்வமாக என் வாழ்க்கையிலே நான் பார்ப்பது, அனுபவிப்பது தான் நித்திய ஜீவன். Hallelujah. How many of you understand what I'm telling you? Amen. God wants us to know Him. More than you want to know God, desiring to know God, God wants all of us to know Him personally. நாம் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதை பார்க்கிலும் நாம் எல்லாரும் அவர் நம்மை அறிந்து கொள்ள அவர் வாஞ்சியாக இருக்கிறார். Hallelujah. The word of God says, draw near to God and He will draw near to you. தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். Hallelujah. Hallelujah. What is the distance between you and your God? Hello? Miles, kilometer, light years. தேவனுக்கும் உங்களுக்கும் எவ்வளவுங்க தூரம் இருக்குது? 1 மைல், 2 மைல், பல 100 கிலோமீட்டர், இல்ல இன்ச்சஸ். It's very important that we should know God personally. When was the last time you heard God speaking to you? கடைசியா எப்பங்க கர்த்தர் உங்களோட பேசினார்? பிரதர், கர்த்தர் பேசினாரா இல்லையா பிரதர்? Did God speak to you? Brother, yes or no? When was the last time God spoke to you and it came to pass in your life? When was the last time God spoke to you something, asked you to do something, when you did it, you saw the wonder? எப்ப கடைசியா தேவன் உங்களோடு பேசினாரு? எப்ப அவர் பேசின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறினது? எப்போ தேவன் கடைசியாக உங்களிடத்தில் பேசினார்? அதை பேசினதை நீங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் அற்புதத்தை கண்டீர்கள். God speaks continuously. Amen. It's up to you and me whether we hear or not. Amen. But He loved to talk to us. He loved to commune with us. He loved to have a relationship and fellowship with us. The word of God, the greatest relationship that you can have on this earth with anyone is with God. Hallelujah. Hallelujah. In the பூமியில நீங்க கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உறவு, முக்கியமான உறவு யாரோட வச்சிருக்க முடியும் தெரியுமா? தேவனோட. ஆமென். ஆமென். Who is the greatest relation? With whom you have the greatest relationship in this life? What you consider the most important relationship in your life? உங்க வாழ்க்கையில நீங்க கருதுகிற முக்கியமான உறவுங்க எனக்கு எதுன்னு சொல்லி எதுங்க சொல்றீங்க? Someone will say wife, someone will say husband, someone will say parent, someone will say children, someone will say brothers and sisters. But I'm telling you, the greatest relationship you can have on this side of eternity is with Jesus Christ. Amen. Amen. இந்த பூமியில நீங்க கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த உறவு என்னவென்றால் நீங்கள் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு. Hallelujah. See, we are living in this earthly world, very carnal world. All our relationships are not perfect. நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய உறவுகள் சரியாக பூர்ணமாக இல்லைங்க. How many of you agree with me? Hello?
You can live with that person in the same house, same room, 24 hours, but still you may not relate with one another. நீங்க ஒரே ரூம்ல ஒரே வீட்ல 24 மணி நேரம் இருக்கலாம், 24 மணி நேரம் வேலை செய்யலாம், ஆனா இன்னும் நீங்க என்ன பண்ணல, சரியாக உறவு கொள்ளாமல் இருக்கிறீங்க. ஆமென். Amen. Because we both of us see each other's imperfection. ஏனென்றால் நம்ம ஒருவருடைய ஒரு குறைவை தான் நாம் பார்க்கிறோம். Hallelujah. 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 As long as you see the imperfection in the other person, you are not going to relate with that person. Amen. Hello. If you start to see the good things, the great things, the perfect thing in that person, your relationship will work out well. எப்ப நீங்க சீரானதையும் மேன்மையானதையும் நன்மையானதையுமான சுபாவங்களை மற்ற ஆண்களை பார்க்கறீங்க, அப்ப உங்க உறவு மேன்மையாக இருக்குங்க. The beauty of God is He knows that we are imperfect, but still He wants to relate with us. ஆனா கர்த்தருடைய அழகான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் குணாதிஸ் எல்லாத்திலும் குறைவுள்ளவர்கள் என்று தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்மோடு உறவுகள் அவர் விரும்புகிறார். Hallelujah. When you read the Bible, you will understand. Amen. It is God who always come after man. நல்ல வேதத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தேவன் தான் மனிதனை தேடி வருகிறார். Adam, where are you? Cain, where are you? Peter, where are you? எப்பவுமே தேவன் தான் மனிதனை தேடி வந்து கொண்டிருக்கிறார். Because He want to have a loving relationship with us. என்னுடைய தேவன் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார், நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். Do you know the purpose of your existence? நீங்க எதற்காக உண்டாக்கப்பட்டீங்க உங்களுக்கு தெரியுமாங்க? ஹலோ. Study well, go to some medical college, take some certificate, come to Kuwait, join one hospital or one clinic, earn money, build house, big house, where our old parents will sit there and take care of the house. That is not purpose. That is not life. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னங்க? நல்லா படிக்கணும். பசங்களுக்கு கூட சொல்றோம், அப்பா நல்லா படி, நீ டாக்டர் ஆகணும். நீ டாக்டர் ஆனா நிறைய சம்பாதிக்கலாம். ஆமா இல்லையா? நிறைய சம்பாதிக்கலாம், கிளினிக் எல்லாம் வைக்கலாம். சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டணும், குவைட்டுக்கு வரணும். நல்லா சம்பாதிச்சு வீடு கட்டணும், ஊர்ல ஒரு வீடு கட்டணும், மாளிகை மாதிரி கட்டி அதை என்ன பண்ணோம், வயசான நம்ம அப்பா அம்மா பாவம் அவங்களுக்கு போய் அவங்க உட்கார வச்சிருக்கு. That is not the purpose of life. The purpose of life, why we are made, is to know Him. வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் எதற்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவரை அறிந்து கொள்வதற்கு. 3 purpose why God made man. Number 1, to fellowship with Him. Number 2, to serve Him. Number 3, to worship Him. 3 காரியங்களுக்காக தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவரை தொழுது கொள்வதற்கு, அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு, அவருக்கு சேவை செய்வதற்கு. Amen. Jesus told his disciples, I no more call you servants, I call you friends. இனி நான் உங்களை வேலைக்காரர் அடிமை என்று அழைப்பதில்லை, உங்களை என்ன அழைக்கிறார், சிநேகிதனே என்று அழைக்கிறார். Hallelujah. 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 The gospel message primarily not about the forgiveness of sin. The gospel message primarily is about eternal life. இந்த சுவிசேஷமானது சபை, சுவிசேஷம், பிரசங்கம் இதெல்லாம் எதுக்காங்க? மனுஷன் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும், அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, எதை குறித்து இருக்கிறது என்றால் நித்திய ஜீவனை குறித்து. The message of the gospel is not just for the forgiveness of sin, for our salvation, for our benefits. The message, the core message, the primary message of the gospel is about the eternal life. God has called us to have the privilege of partaking in His eternal life. அவருடைய நித்தியத்துல பங்கு கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருப்பது பெரிய ஒரு சிலாக்கியம். Hallelujah. Hallelujah. So eternal life is the greatest inheritance you can have in this life.
நித்திய ஜீவன் என்பது இந்த வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவனுடைய சுதந்திரம் என்னவென்றால் நித்திய ஜீவன். Hallelujah. Hallelujah. John chapter 5 verse 24, it says like this: Verily, verily, I say to you, whoever hears my words and believe him who has sent me has not. படிக்கலாமா? Whoever hears my word and believe in him who has sent me has eternal life. He has crossed over from judgment and he has passed into life. Can we read that verse? Nobody knows how to read. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு he who believes in him who sent me நித்திய ஜீவன் உண்டு. has eternal life. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் He will not come into judgment மரணத்தை விட்டு நீங்கி but is passed from death ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று into life. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Many people think eternal life start when you close your eyes on the earth. Many Christians think like that. நிறைய கிறிஸ்துவர்கள் இப்படிதான் விசுவாசிக்கிறாங்க. என்னன்னு, நான் கண்ணை மூடின உடனே எங்க போயிடுவேன்? எங்க போவீங்க? பரலோகம் போவீங்க. See, we are studying a very important truth today. ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Many people believe that as soon as I die and close my eyes, I will go to eternal life. நிறைய பேர் இப்படியாக தான் நம்புகிறார்கள் விசுவாசிகள். நான் மரித்த பிறகு கண்களை மூடும் பொழுது நான் பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு சென்று விடுவேன். But Jesus says, the moment you believe me, you will have eternal life. Amen. ஆனா இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசிக்கிற அந்த க்ஷணத்திலே, உன்னுடைய வாழ்க்கையின் கையில ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்திலே உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஹலோ, are you with me? As the moment that the same moment you commit your life to Jesus, accept him as your Lord and Savior, you receive eternal life. நீங்க இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஆண்டவராக மனம் திரும்பி பாவத்துக்கு செத்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. How many of you believe your sins are forgiven? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது? Hello. If you don't believe your sins are not forgiven by Jesus, you are not yet saved. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயம் எனக்கு இல்ல பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. How many of you believe you have eternal life now? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் இப்ப இருக்குன்னு? Jesus is not going to give you eternal life after you die. The moment you believe in, the moment you put your trust in the Lord Jesus Christ and his sacrificial death, you receive eternal life. Amen. நாம் மரித்த பின்பு நித்திய ஜீவன் இல்ல பிரதர். நாம் எப்போ இயேசுவை மனம் திரும்பி பாவத்துக்கு நான் விட்டு விலகி அவரை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், அப்பொழுதே நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. 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 The second phrase in the verse says that we will not come into judgment. Amen. நாம் ஆக்கினைக்கு உட்படாமல். Hallelujah. Because after death there is a judgment for all humans. மரணத்துக்கு பின்பு ஒரு நியாய தீர்ப்பு, கணக்கு ஒப்புவிக்கிற நாள் ஒன்று உண்டு. Hallelujah. Hallelujah. There is a day is coming where we have to give account to God all things that we have done in this body. Hello. அது குச்சின்னு பேசி பாருங்க, வாய் வார்த்தை அதுக்கு கணக்கு கொடுக்கணும். கையில செஞ்சு பாருங்க காரியங்கள், அதுக்கு கணக்கு கொடுக்கணும். எங்கெல்லாம் போனோம் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். We have to give an account to God for all the words spoken, all the things done, all the wayward life, for everything we have to give an account to God. Hallelujah. Hallelujah. God is not only Savior, but God is also a judge. தேவன் ஒரு ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. Hallelujah.
He is a righteous judge. He will do his justice according to his truth. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். சத்தியத்தின்படி எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பார். Hallelujah. 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 But the word of God says, those who believe in the Lord Jesus Christ, they will not stand before God for judgment. Hallelujah. Oh, what a good news, brother. Hello. ஆனா கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனத்துக்கு முன்னாடி போவாங்க. Hello. Are you listening? You are listening an important truth. My brother, my sister, are you understanding what you are talking? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்றாங்களோ அவர்கள் நியாயசனத்துக்கு முன்னாடி போய் தங்களுடைய பாவங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். ஏனென்றால் இயேசு அவர்கள் பாவங்களை சுமந்து கொண்டார். Hallelujah. Those who accepted the Lord Jesus Christ wholeheartedly and living for Him, they need not to stand before the judgment throne of God, because Jesus has taken all their punishment and the penalty of their sins upon Him. Hallelujah. Hallelujah. That's why when a believer dies, when his eyes closed on the earth, immediately he will be in the presence of God. அதனால்தான் ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது அவன் கண்கள் மூடும் பொழுது அவன் நியாய தீர்ப்புக்கு உட்படாமல் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக சென்று விடுவான். Hallelujah. Jesus told the thief on the cross, today. What is that? Today. Not after the judgment. Today. Not after my second coming. Today. Not after the coming of the new earth and the new heaven. Not after the tribulation. Not after the millennium. Jesus said, today you will be with me in paradise. Hallelujah. Hallelujah. இயேசு அந்த சிலுவையில் இருந்த திருடனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசிலே இருப்பாய். Hallelujah. Hallelujah. நியாய தீர்ப்புக்கு அப்புறம் அல்ல, இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு அப்புறம் அல்ல, அந்த உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் அல்ல, அந்த புது பூமி புது வானம் அதுக்கப்புறம் அல்ல, இப்பொழுதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. What a good news. Amen. What a good news. Amen. That is the beauty of the gospel. சுவிசேஷத்தின் அழகு மகத்துவம் அதுதான். Today you will be in paradise because he believed in Jesus. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய் ஏனென்றால் இயேசுவை அவன் விசுவாசித்தான். Hallelujah. இந்த காலை வேளையில amen, if you have not believed in the Lord Jesus Christ, believe him. Amen. Believe him. இந்த காலை வேளை இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால் தயவு செய்து விசுவாசிங்க. He want to give you the eternal life. Amen. Romans chapter 8 verse 1 and 2 very beautifully Paul says, therefore there is therefore now no condemnation to those who are in Christ Jesus. For the law of the Spirit of life has made them free from the law of sin and death. ஆகையால் ஆனபடியால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அல்லோ, ஒரு சந்தோஷமே இல்லையே. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாம் இருந்தோமா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் போவானாங்க. If we are in Christ, we are found in Christ, there is no condemnation for us. Amen. Amen. It's very important. படிங்க பார்க்கலாம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Amen. Turn to the person next to you and ask them, do you believe in Jesus? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசு நம்புறீங்களா? இயேசு விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஆக்கினை தீர்வில்லை. Then you don't have judgment. Tell them, then you don't have judgment. அப்போ உங்களுக்கு ஆக்கினை தீர்வு. Hallelujah. And John 10:10. Many people think also eternal life is the days that we are going to live forever and ever and ever, and we are going to enjoy everlasting bliss with God and His presence. நிறைய பேர் நித்திய ஜீவன் என்ன என்று அறிந்து கொள்கிறாங்க. நித்திய ஜீவன் என்பது
நம்ம மரித்த பிறகு நம்ம நிறைய வருஷம் ஆண்டவருக்கோடு கூட அந்த பொன்னான வீதியில நடக்க போறோம். அந்த இருக்கிற பொண்ணெல்லாம் பொறுக்கி நம்ம என்ன பண்ணலாம், பாக்கெட்ல போட்டுக்கலாம். அங்க நம்ம ஜாலியா நம்ம இருக்கலாம் ஆண்டவர் கூட. பசி இல்ல, எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். Many people think that eternal life is we are going to enjoy the everlasting life. We are going to walk on the gold street. We are going to take some of the gold and put in our pocket. And we are going to be very rich there and enjoy the life. No, that is not eternal life. Eternal life is not about the quantity, it talks about the quality of life. நித்திய ஜீவன் என்பது எவ்வளவு நாட்கள் நீ வாழ போறன்னு இல்ல, அது எப்படிப்பட்ட வாழ்வு என்பது முக்கியம். Many people live long but they live very bad. Some people live few days, few years but they live well. Amen. Amen. நிறைய பேர் ரொம்ப நாள் வாழ்றாங்க பூமிக்கு பாரமா, ஆனா வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையில. சில பேர் கொஞ்ச நாள் தான் வாழ்றாங்க, சிறந்த ஒரு வாழ்வு வாழ்றாங்க. Hallelujah. Hallelujah. Jesus lived 33.5 years only and he lived that abundant life. John chapter 10 verse 10 says, the thief come to steal, kill and destroy, but I have come so that you might have life in abundance. இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான்றி வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். Eternal life is not about the number of days. Eternal life is the quality of life. நித்திய ஜீவன் என்பது அந்த வாழ்க்கையின் தரத்தை குறிக்கிறது. Abundant life, Jesus says, I've come to give you life in abundance. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஜீவன்ங்க? படிங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஜீவன்? பரிபூர்ணமான ஜீவன். ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். Jesus came to give us abundant life. பரிபூர்ண ஜீவன். In this particular word, abundant life, it is in Greek, it is called zoe. Is that O-E. அப்படின்னா என்ன அர்த்தம்? God kind of life. A life that is infilled with the life of God. ஜோயே என்று சொல்லுகிற அந்த கிரேக்க பதத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது என்றால், இந்த அபரிமிதமான வாழ்க்கை என்பது தேவனுடைய ஜீவன் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Amen. Abundant life is a life that lived by the life of God. இந்த அபரிமிதமான வாழ்க்கை என்பது தேவனுடைய ஜீவன் கொண்டு வாழப்படுகிற ஒரு வாழ்க்கை. What is called that abundant life in a Christian? How many of you received life from Jesus? எத்தனை பேர் இயேசுப்பா கிட்டேந்து வாழ்க்கை பெற்றுக்கொண்டீங்க? What is abundant life? Abundant life means victorious life, fruitful life, purposeful life, a life that pleases God, a life that glorifies God, a life that is well lived for the glory of God and the Son. அந்த நித்திய வாழ்வு, அந்த பரிபூர்ண வாழ்வு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, தேவனுக்கென்று இயேசுக்கென்று அவர் நாமத்தை உயர்த்தப்படுவதற்கான ஒரு வாழ்க்கை. Hallelujah. Every Christian is supposed to live like this. Amen. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இந்த வாழ்வை வாழ்வதற்கு தான் இயேசு வந்தார். Hallelujah. It is for this abundant life Jesus came to give, but many of us Christians, we still defeated today by sin. Still we cannot overcome certain sins. Still we are fruitless. Still we are purposeless. Still we pleasing ourselves. இந்த பரிபூர்ண ஜீவனை நாம் வாழ்வதற்காக தான், கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தார். ஆனால் நாமோ இன்னும் தோல்வியுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாவத்தினால் தோற்கடிக்கப்படுகிறோம். இன்னும் ஒரு கனி கூட கொடுக்கல. இன்னும் தேவனுடைய தீர்மானம் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை.
இன்னும் தேவனுடைய நோக்கம் என்னன்னே எனக்கு புரியல. என்னை நான் மாத்திரமே மகிமைப்படுத்திக் கொண்டு என் திருப்திக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Jesus, when he came on the earth, he lived that eternal life, that abundant life that he had promised. Amen. இயேசு பூமியில மனிதனாக வந்த பொழுது இந்த நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Jesus demonstrated this abundant life through his living on this earth. அந்த அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே இயேசுவானவர் தன்னுடைய இந்த அபரிமிதமான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவர் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. Because eternal life was in Jesus. ஆமென். ஏனென்றால் நித்திய வாழ்வு இயேசுக்குள்ள இருந்தது. இப்போ நான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கார் கொடுக்கிறாரு, சுகப்படுத்துறாருன்னு சொன்னா என்ன பண்ணீங்க? உடனே if I start talking to you, God is going to bless you, God is going to give a car, God is going to give a bungalow, what will your response? Hallelujah, praise God. This is more than that. Comparing to this temporal and earthly things, this is much more. Amen. இந்த பூமிக்குரிய சம்பத்துகளை பார்க்கிலும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நித்தியத்துக்கும் மகத்துவத்துக்கும் சமமான மேலானதாக இருக்கிறது. Hallelujah, hallelujah. So you need to understand, God has Jesus come to give that abundant life. When Jesus walked on the earth, he lived that abundant life. இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது அந்த நித்திய வாழ்வை வாழ்ந்து காட்டினார். How Jesus lived? எப்படிங்க இயேசு வாழ்ந்தார்? எல்லாரும் இங்க கவனிங்க. இயேசு எப்படிங்க வாழ்ந்தாரு? How Jesus lived? Oh my God. Do you know Jesus lived? Do you know Jesus was lived on this earth as a man? இயேசு இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்தார்னு உங்களுக்கு விசுவாசம் தெரியுமா தெரியாதா? ஹலோ. He was just like us. அவர் நம்மை போல மனிதனாக வாழ்ந்தார். Even though he was God, he lived as a man. Amen. இயேசு தேவனாக இருந்தும் அவர் மனிதனாக வாழ்ந்தார். He was thirsty, he was tired, he was hungry, he was sad, he cried, he had pain when they crucified, and he also prayed. He lived like us as a man. இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது ஒரு மனிதனை போல, நம்மை போல தான் வாழ்ந்தாருங்க. கண்ணீர் விட்டாரு, தண்ணி குடிச்சாரு, பசி எடுத்தது, களைப்பானார், அந்த சிலுவையில் அடித்த பொழுது அழுதார், வலி வேதனை வந்தது, மரித்தார் என்று சொல்லி நம்மை போல மனித சுபாவம் உள்ளவராக தான் வாழ்ந்தார். But how he lived? From the life of Jesus we understand how eternal life function, abundant life function, how he relate to the Father and the fellow human beings. Amen. அவர் பிதாவோடு கூட எப்படி உறவோடு இருந்தார், எப்படி சக மனிதர்களோடு கூட அவர் உறவோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. Hello. We have to follow the footstep of Jesus. இயேசுவுடைய பாதச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். As Jesus fellowship with the Father and with the fellow human being, we also have to fellowship. எப்படி இயேசு பிதாவோடு கூட மற்ற சக ஜனங்களோடு கூட உறவாடினாரோ நம்ம அப்படிதான் உறவாடணும். அல்லேலூயா. இந்த பிரதர் இப்படி வரான்னு பார்த்தா நம்ம இப்படி போயிடுவோம். When we see this brother coming this side, we will turn this side. That is not the fellowship. Amen. Hallelujah. If you have the eternal life with you, you will go to the enemy's house and knock the door, and you should tell them, God loves you and I will also love you. கர்த்தருடைய நித்திய ஜீவன் நமக்குள் இருக்குமே, ஆனால் நாம் சத்துருவனுடைய வீட்டை கதவை தட்டி அவனுக்கு சொல்லுவோம், தேவன் உன்னை நேசிக்கிறார், நானும் உன்னை நேசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. That is eternal life. Amen. From the life of Jesus, we can understand the characteristics of the eternal life. He loved. He was compassionate.
He gave, he blessed. Amen. இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கையிலிருந்து நித்திய ஜீவனுடைய சுபாவங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் அன்பாக இருந்தார், இரக்கம் உள்ளவராக இருந்தார். காலம் மாறுது, மனுஷனுக்கு இரக்கமே இல்லை. மனுஷன் இருதயத்தில் கடினம் உள்ளவனாக மாறிவிட்டான். Jesus was very compassionate. We are living in a time where man become unmerciful. Amen. Man's heart has become like a stone. The word of God says, in the last days, the love of many will grow cold. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல அநேகருடைய அன்பு தணிந்து போகும். It has not become cold, it become ice, frozen. மனிதனுடைய அன்பு தணிந்து போகலங்க, அது கல்லு மாதிரி ஆயிப்போச்சுங்க. Amen. Are you with me? Whatever Jesus said, it's happening right now. Amen. இயேசு என்னன்னா சொன்னாரோ அதெல்லாம் இப்ப நிச்சயமாக நடந்து கொண்டிருக்குதுங்க. Hallelujah. 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 What else we see from the life of Jesus? Obedience to the Father. Obedience to the Father. Whoever has eternal life with them, they will live a life of obedience to God. எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது என்று நான் சொல்வேன். ஆனால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. And the life of those who received eternal life will be marked with love. Amen. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்வு அன்பு என்ற முத்திரினால் முந்திரிக்கப்படும். Hallelujah. Hallelujah. If you do not have love, if you cannot exhibit love, you are not a Christian. உங்களுக்குள் அன்பு இல்ல, அன்பு காமிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவரே அல்ல. Hello? Are you with me? Because God is love. If God is in you, automatically you will love. Amen? Are you with me? Because when the Holy Spirit had come within you, He poured out His love in your heart. Not only for the believers, but for the unbelievers also. Not only for your friends, but also for your enemies also. Hallelujah. Hallelujah. God has given not the carnal love that we have or love with. God has given His love that love enemies also. தேவன் நமக்கு அன்பை கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்கிற மாதிரி எப்ப டைம் கிடைக்குதோ அப்புறம் அன்பு கூற அந்த அன்பு அல்ல. அவர் சத்துருக்களின் நேசிக்கிற அன்பை நம் இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். Hallelujah. Hallelujah. That love God has given to us. That eternal life, that abundant life was found in Jesus, and God expects that life also to be evident in us. இந்த நித்திய ஜீவன், இந்த அபரிமிதமான வாழ்வு இயேசுவில் காணப்பட்டது. அதே சுபாவம் நமக்குள் காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. As I told you, eternal life does not begin when you die. Eternal life begins when you accept Jesus Christ. Believe Jesus Christ as your Lord and Savior. Amen. நித்திய ஜீவன் நான் மரித்த பிறகு தொடங்க போறது இல்லைங்க. எப்ப நான் பாவத்துக்கு மனம் திரும்பி பாவத்தை விட்டு இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளணும், அப்ப எனக்கு நித்திய ஜீவன் தொடங்கி விட்டது. Hallelujah. Hallelujah. Do you know when was your eternal life started? Do you know the date of your eternal life started, brother? நித்திய ஜீவன் எப்ப தொடங்குச்சு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, தெரியுமா தெரியாதானே? இந்த இந்தியன்ஸ் தலை ஆட்டுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். The way the Indians shake their head is a little bit different. For yes and no, it's totally different. No other humans on this planet Earth will do like that. They will do like that. For yes and no, எல்லாத்துக்கும் இதுதான். Amen. The moment you put your trust in the Lord Jesus Christ, you have eternal life. Amen. You have eternal life. இயேசுவை நாம விசுவாசிக்கிற அந்த மாத்திரத்திலே நமக்கு நித்திய ஜீவன் தொடங்குகிறது. Finally, what are the characteristics of the eternal life? Number 1, it's a gift of God. நித்திய ஜீவன் என்பது ஒரு தேவனுடைய ஈவு. Romans 6:23 says, for the wages of sin is
death. But the gift of God is eternal life through Jesus Christ our Lord. Hallelujah. Hallelujah. Hello. Eternal life is a gift. Turn to the person and ask them, did you receive the gift? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அந்த ஈவை பெற்றுக்கொண்டீங்களா? You cannot earn it. You cannot work for it. You don't deserve it. But it God gave you freely. Amen. அதற்கு இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் வேலை செய்ய முடியாதுங்க. அதுக்கு நான் தகுதி கிடையாதுங்க. என்னுடைய நற்கிரியினால் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. அது தேவன் இலவசமாய் கொடுத்தால் ஒழிய அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. Amen. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நித்திய ஜீவன். Hallelujah. What a joy. Amen. Secondly, it is a promise of God. அது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். Amen. 1 யோவான் 2:25. 1 John 2:25. 1 John 2:25. 1 யோவான் 2:25. This is the promise that God has given us eternal life, and this life is in His Son. படிங்க பார்க்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் செய்த வாக்குத்தத்தம். Hallelujah. Hallelujah. So every year we will give a promise. This year you will not be tail, you will be head. I will crown you. We'll all wait for that promise, right? Every new year. ஒவ்வொரு புது வருஷம் வரும்போது அவர் போதகர் என்ன கொடுக்க போறாரு, இந்த பிரசங்கர் என்ன கொடுக்க போறாரு வார்த்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம காத்திருப்பு ஜெபம் வர அன்னைக்கு நைட்டு எல்லாரும் விழித்திருந்து காப்பிடுவோம். அவர் காலையில் வந்து சொல்லுவாரு, ஆண்டவர் வந்து இது சொன்னார் வார்த்தை, இதை எடுத்துக்கொள்ளுங்க. Amen. What was the January 1st message? Do you remember? So first 1 week it was very exciting. Move forward. That was the promise. Amen. But more than all this carnal, material and earthly promise, this is the promise which God is giving to you, eternal, sure, forever. Hallelujah. எல்லா வாக்குத்தத்தங்களை பார்க்கிலும், பூமிக்குரிய கடந்து போற வாக்குத்தத்தங்களை பார்க்கிலும் நித்தியமான ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார் தேவன். அது என்ன வாக்குத்தத்தம்? என்ன? குமாரனை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன். Hallelujah. If you believe in the Son, you will have the life. That's the promise. Thirdly, another aspect of the eternal life is it can be received only by faith. Amen. இந்த நித்திய ஜீவன் இலவசமாய் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசத்தோடு எவன் பெற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தமாகும். Hallelujah. Hallelujah. So it is by faith only we can receive this eternal life. How many of you by faith believe your sins are forgiven? Amen. 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 Hallelujah. How many of you believe by faith you are healed? No, still it's paining. But I believe. Hallelujah. It's not like that. Amen. It's not snooze. அது வந்து பாதி இல்லைங்க, முழுமையாக. எப்படி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேனோ அதே போல என் நோய்கள் அவருடைய தழும்புகளால் சுகமானது என்று விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. It is by faith only you can receive this eternal life. 1 John 5:13 says, 1 John 5:13. 1 யோவான் 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். Hallelujah. It is written so that you might believe. Amen. All these things in the scripture is written so that you might believe that Jesus Christ is the Son of God. Jesus Christ is the one who gives you eternal life. இயேசு கிறிஸ்துவே நித்திய ஜீவன், அவரே தேவகுமாரன், அவரே கர்த்தர் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. It is by faith only you can receive this eternal life. Amen.
And finally, Acts chapter 13 verse 48. It is a calling of God. It is a call of God. அது தேவன் கொடுக்கிற அழைப்பு. இந்த நித்திய ஜீவனுக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பு. ஹalleluya. படிக்கலாம். 13:48. புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். This verse is written for you. Amen. இந்த வசனம் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. Those who ordained to eternal life believe. Hallelujah. நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். Hallelujah. What a truth. Amen. Amen. You started believing in Jesus. That itself is a sign that God has chosen you. Hello. இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Those who are ordained for eternal life, they have believed Jesus. Amen. Hello. God has ordained us even before the time began, so that we might have eternal life through Jesus Christ. Hallelujah. In this world there are many intellectual, wonderful, nice people out there, but still God bypassed all of them and chosen you. Amen. இந்த பூமியில நம்மை பார்த்தும் நல்லவர்கள், வல்லவர்கள், பெரியவர்கள், பரிசுத்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களெல்லாம் விட்டுவிட்டு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's a powerful word. Amen. Finally, how to receive this? I do not know. If you are a person who do not know Jesus, who have not received the eternal life, you may ask a question: how can I receive the eternal life? There was a man in the Bible. He was rich, he was young, and also he was a ruler. வேதத்துல நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோம், எப்படி இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே ஒரு மனுஷன் கேட்கிறான் இயேசு கிட்ட. வர நல்ல போதுகிற நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? Good teacher, what shall I do to inherit eternal life? He was rich, he was young, and also he was a ruler of the synagogue. அந்த ஒரு பெரிய பணக்கார மனுஷன் வந்தான், அவன் வாலிபனாக இருந்தான், அது மாத்திரமல்ல ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாக இருந்தான். Understand this, he was rich, he was young, and he was a ruler also, and he was a Jew who followed all the laws of Moses. அவன் ஐஸ்வர்யனாக இருந்தான், அவன் ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாக இருந்தான், வாலிபனாக கூட இருந்தான். அது மாத்திரமல்ல, மோசேவினுடைய ஆகமங்களை, நியமங்களை தவறாது பின்பற்றுகிறவனாக இருந்தான். He came to Jesus and asked, Lord, what shall I do to inherit eternal life? Jesus told him, keep the commandments. He asked, what commandments? Do not commit adultery, honor your father and mother, do not steal. அவன் இயேசு கிட்ட கேட்கிறான், இயேசப்பா, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? பிரமாணங்களை கைக்கொள். என்ன பிரமாணம் ஆண்டவரே? விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, உன் தகப்பனின் தாயின் கனம் பண்ணு, திருடாதே. He told Jesus, from the childhood I am keeping all this. சிறு வயது முதலே நான் இதெல்லாம் பின்பற்ற ஆண்டவரே. He told Jesus, in reply told him, sell whatever you have, give it to the poor and follow me. இயேசு உடனே அவனை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கு உண்டான செல்வத்தை எல்லாம் வித்துட்டு தரித்திற்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. Immediately his countenance fell, he became very sad, and he walked away from Jesus. இயேசு இந்த பதிலை சொன்ன உடனே ரொம்ப துக்கித்து மனமுடைந்தவனாக அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டான். Amen. Are you with me? Jesus said, sell everything, give it to the poor and follow me. எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. Hallelujah. Hallelujah. The rich man, he was rich. His money could not buy his eternal life. He was young. His youth and strength could not buy eternal life. He was a ruler. His power
could not buy eternal life. He was a Jewish Jew who kept all the laws of Moses. His legalism or religiosity also could not give eternal life. Amen. அந்த ஐஸ்வர்யன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்னங்க ஆண்டவர் செய்யணும்? ஆண்டவர் இந்த பதில் சொன்ன உடனே சோர்ந்து போய்விட்டான். இதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், அவனுடைய ஐஸ்வர்யம் நித்திய ஜீவனை வாங்க முடியல. அவனுடைய வாலிபம், இளமை, பலன் நித்திய ஜீவனை வாங்க முடியல. அவன் ஆலோசனை தங்கத்துக்கு தலைவனாக இருந்தான். அவனுடைய வல்லமை, பதவி, அதிகாரம் அது நித்திய ஜீவனை வாங்க முடியல. அவன் நியாய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவனாக இருந்தான். அதுவும் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கல. அவன் சோர்ந்து அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டான். Hallelujah. Hallelujah. In this morning time, my brother, my sister, we need to understand, no good works, no amount of money, no works of the law, no religiosity, no power or fame or celebration will able to get us eternal life. Amen. சகோதரனே, சகோதரி, இந்த காலை வேளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பதவி, மகிமை, பெருமை, பேச்சு எல்லாம் இருந்தாலும் எதுவும் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்காது. It is only through Jesus Christ, only believing in Jesus Christ, we can have eternal life. இயேசு கிறிஸ்துவின் மூலமே, அவர் மூலம் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். Shall we all rise up in this morning time? நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில எழுந்து நிற்கலாமா? கடைசி வசனத்தை வாசிப்போம். John chapter 3 verse 36. John 3:36, last verse we will read. Let us all rise up. Let us all rise up in this morning time. Hallelujah. John 3:36, the last verse of John chapter 3. Whoever believes in the Son has eternal life, but whoever rejects the Son will not see life, for God's wrath remains on him. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனை மறுதலிக்கிறவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல் இருக்கும். Hallelujah. Shall we all close our eyes? Please do not move around. நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில நம் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். The only question that you need to ask in this morning time, whether you believe in Jesus or you new to Jesus Christ, only one thing you need to ask yourself, because there is a life after death where you are going to spend your eternity, whether it may be hell or it's heaven. But Jesus came to give us eternal life now itself, if you believe. இந்த காலை வேளையில சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கலாம், ஒருவேளை இப்பதான் இயேசு பத்தி கேள்விப்படுறீங்க. ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் பரலோகத்திலேயோ இந்த நரகத்திலேயோ செலவழிக்க வேண்டி இருக்கும். ஆனால் நாம் நரகத்துக்கு போகாமல் எப்படி பரலோகத்துக்கு போய் நித்திய ஜீவனை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று இயேசு இப்பொழுதே நமக்கு பதில் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. Close your eyes and ask yourself this question. Do you have eternal life? Do you have the assurance? Do you have the assurance that you got the eternal life? இந்த காலை வேளை நம்ம எல்லா கண்களை மூடி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். This message you may not hear again. There may not be opportunity given to you again to listen to this message. இந்த காலை வேளை நம்முடைய இருதயத்தை தொட்டு ஒரே ஒரு கேள்வி நீங்களே உங்களை கேளுங்க. நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டு விட்டீர்களா? எனக்கு நித்திய ஜீவன் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா? அந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கிறதா? Hallelujah. You examine your heart. Do you have that? Your good work, your church attendance, your church membership, nothing can give you the eternal life. உங்களுடைய நல்ல கிரியை,
உங்களுடைய நல்ல சுபாவம், உங்களுடைய தானம் தர்மம், உங்களுடைய பணம், ஐஸ்வர்யம், உங்க சர்ச் மெம்பர்ஷிப், உங்க சர்ச், உங்களுடைய கிறிஸ்டியன் பேரு எதுவுமே உங்களுக்கு நித்திய ஜீவன் தராதுங்க. Only Jesus Christ can give you eternal life when you put your trust in Him. இந்த நித்திய ஜீவன் இயேசு மாத்திரமே உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மனம் திரும்பி அவரை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. This is a time that you need to talk to God. Amen. If you are a person thinking like that, let me enjoy the life now. When the time comes, I accept Jesus Christ, it will be too late. ஒருவேளை இந்த காலை வேளை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க, யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க, என் வாழ்க்கையை நல்லா நான் அனுபவிக்கிட்டோம், இப்பதான் போயிட்டு வந்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும், இப்பதான் பணம் வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும், காலம் வரும்போது இயேசு ஏற்றுக்கொள்கிறேன், அந்த காலம் ரொம்ப தாமதமாகிவிடும், ரொம்ப தாமதமாகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. earthly life there is no guarantee. இந்த பூமியின் வாழ்க்கையில கேரண்டி கிடையாதுங்க. Only heaven gives the guarantee. Only heaven gives the assurance of eternal life when we put our trust in Jesus. பரலோகம் மாத்திரமே நிச்சயம் தருகிறது, வாக்குறுதி தருகிறதுங்க, கேரண்டி தருதுங்க நித்திய ஜீவனுக்கு என்று. Hallelujah. Make a decision in this morning time, my brother, my sister. இந்த காலை வேளை ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு நித்திய ஜீவன் வேணும். எனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா நீங்க இயேசு கிட்ட வந்தாதான். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிட்ட வந்தாதாங்க நித்திய ஜீவன். It doesn't matter which background you came from. It doesn't matter how you raised up. But one thing I'll tell you, my brother, my sister, unless and until you come to Jesus, you will not see life. You will not receive life. But when you come to Jesus Christ, He'll give you eternal life. That life with God, the life of God, He will give to you. If you want to receive this eternal life that Jesus Christ gives, let every eye be closed. Lift up your right hand. எனக்கு இந்த நித்திய ஜீவன் வேணும், நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முன்னெல்லாம் கூட மாட்டேன், பேரெல்லாம் கூட மாட்டேன். வலது கரத்தை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிப்போம். Hallelujah. Father, every heart that is crying this morning time, every hand that is lifted up, oh Lord, would you please open the eyes of their understanding that they may be able to see your glory, Lord Jesus, that they may be able to receive the eternal life that you offer to them. ஆண்டவரே, இந்த காலை வேளை உயர்த்தப்பட்ட கரங்களை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. கேள்வியோடு நிற்கிற அந்த இருதயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுப்பா, நீரே நித்திய ஜீவனை கொடுக்கிறீர் என்பதை அவங்க புரிந்து கொள்ளட்டும். அவங்க மனக்கண்கள் தரங்க. Lord, bless every brother and sister, Father. May every one of them, Father, have the assurance that the eternal life that Jesus gives belong to them. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லோருக்கும் இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவனுடைய நிச்சயம் அவங்களுக்கு பரிபூர்ணப்படட்டும். May they will not doubt again, but they will have the assurance and the guarantee they have eternal life while they are alive now itself, and they will manifest that eternal life by their godly living life. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு விட்டேன், இப்பொழுதே எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உணரட்டும். அந்த நித்திய ஜீவனுடைய வாழ்வு இந்த பூமியில சாட்சியாக எல்லோருக்கும் வாழட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Now may the Lord bless you and keep you. May the Lord lift up His face upon you and shine upon you and give His grace. May the Lord be with you in your going out and coming in. May the Lord bless you with the blessings of heaven above and the blessings of earth beneath.
May you go in peace and praise the Lord. Hallelujah.